இயக்கத்தோட தொடர்புல இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு அரசியல்வாதி, அதுவும் எந்த விதத்திலும் கரப்டட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த பொண்ணு சம்பந்தமில்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமம் க்ளோஸ் பண்ற லெவலுக்கு போயிருக்கு. அது லாஜிக் ஏற மாதிரி தெரியலைங்க சார். இல்ல இல்ல சொல்லுங்க சார். ஆமா ஆமா. அந்த கேரக்டர் தெளிவா பதில் சொல்லுவாரு. அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கு என்ன தொடர்பு, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும்? இதையும் மூடிட்டா, ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்து வரப்பட்டதுனாலதான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீத்த எடுத்து வச்சிருக்க. இனிமே இங்க இருந்து துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஓகே, கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவரா வச்சிட்டோம். அவர்களோட ஜாலியான பர்சன். இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணிருக்கோம். அவரு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வரதுன்றதுனால இல்ல அந்த ஷாட் வந்து ஒரு 10 டைம் போச்சுன்னு வைங்களேன். அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா இல்ல சத்தியமா 2 பேர் விருப்பமும் கிடையாது. எனக்கு பெஸ்டா வரணுன்றதுனால ட்ரை பண்ணோம். எண்ணிக்கல, நீங்க டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமதி போக சொன்னேன். சார் சொல்லுங்க சார். முத்தம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்களா சார்? 10 தடவை அப்படின்னா அது ரீசென்ட்லி மேரிட் சார். ஆமா. இல்ல, படம் எடுக்கும் போது 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. 90 டேஸ்ல எனக்கு ஷூட்டிங். அப்படி இல்ல சார், முத்தம் கொடுக்க தெரியும் சார். ஆமா, முத்தம் நான் கொடுக்க தெரியல நான் சொல்லவே இல்லையே சார். முத்தம் கொடுக்க தெரியும். 10 டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார். அது பின்னாடி யாரும் நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது, இல்ல லைட்டிங் ஏதாவது திருப்பி நாங்க ஒரு சீன்ல வந்து 2 பேரும் அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க, ஃபேஸ் கேமரா பேஸ் பண்ணிருக்காங்க. நான் சைட்ல இருந்து மேல ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும். சோ அந்த இடத்துல ஒரு 2-3 பின்னாடி ஏதாவது ஒண்ணு ஆகுது. ஒரு டைம் நாங்க மிஸ் பண்றோம். அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார். அடிக்க தெரியாம மிஸ் பண்ணல. பதட்டத்துல 2-3 டைம் மிஸ் ஆச்சு சார். சார் கிஸ் நல்லாவே அடிப்பேன் சார், அடிக்க தெரியாதுலாம் இல்ல. கல்யாணம் ஆனதுனாலதான் சார் பதட்டம். வீட்டுல எங்க பாத்துட்டாங்கன்னா தெரியும். வீட்டுல இன்னும் தெரியாது சார், நான் இந்த சீன் பண்ணிருக்கேன் தெரியாது. இல்லைங்க சார், ஆக்சுவலா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு பேர் மெஹரூப். டக்குன்னு அது தோணுச்சு. இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்களுடைய பேரை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இன்ஸ்பெக்டருக்குமே அவரோட ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன். அது ஏன் மாத்தணும்னு எனக்கு பெருசா தோணல. ஓகே, அப்படியே இருக்கட்டுமே, லைவா அது ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியா ரிஜிஸ்டர் ஆகும். ஒருவேளை கேரக்டராக வரும்போது கார்த்திகேசன் பேர் பதிவு பண்றதுக்காக தான் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாரு. அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே போல இந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்துல இருந்தாரு, அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சிட்டேன். அந்த மாதிரி மெஹரூஃப்னு வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நாங்க தேவைப்பட்டுச்சு. அந்த அல்லா பாடல், அடுத்து அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள், ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டரா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த வேரியேஷன், அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்டுக்கும் நிறைய எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு. என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலையும் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படியே அமைச்சது. பட் முஸ்லீமா இருந்தா அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவேஷன் கிடைச்சது, அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே ஓகேங்க சார். ரொம்ப ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு இந்த மாதிரி படத்தை. இல்ல இல்ல, அப்படி அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா நீங்க எங்க படம் பார்க்க தேவையில்ல.
சார் அது அதுக்காக எடுத்ததுன்னு இல்லை. அந்த ம் 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 ஓகே. ஆ சாரி ஐயா. எனக்கு அது பெருசா உடன்பாடு இல்லை. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னாரு. அதை வந்து நான் பல கிளைக்கதைகளோட திரைக்கதை அமைச்சேன். என்னோட கிரியேட்டிவிட்டியில அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வல்கரா எடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது. அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சார் பாதி கட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு வேண்டான்னு சொல்லி. நான் விஷுவலா எதையுமே அதுல காட்ட விரும்பல. அதனால எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தல. அதுவும் அது எனக்கு அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தது. சொல்லுங்க சார். இந்த கேரக்டருங்க சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இல்லை. நான் வந்து 25 வருஷம் நான் நடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டர், ஒரு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து, மெட்டீரியல்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பில்டரா ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன். நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசுல 92ல வந்து எங்க ஊர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர். காரைக்காலை பத்தி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஜாலியான ஊர். 100 இருக்கும் ஜாலியா இருப்பான், 10,000 ஜாலியா இருப்பான். காரைக்கால் உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும், 20 ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும். அங்க ஃபுல் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபருக்கும் மரக்காயை வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவரு சாயலும் நம்ம சார் சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம். அது அவருக்கு தெரியும் ஃபருக்கும் மரக்காய் யாரும், அவரு காரைக்கால் தான் அவருக்கு தெரியும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் கோயில் ஃபேமஸ், ஆனா மாதா கோயிலும் ஃபேமஸ், பள்ளிவாசலும் ஃபேமஸ் எங்க ஊர்ல. இப்ப ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும். அதான் சார், அதான் மாதம் திருவிழான்னு சொன்னாங்க, காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழா. அது மாதிரி இந்த எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சம்மதங்கிற மாதிரி எல்லாருமே காரைக்கால்ல இருக்கும். என்னுடைய பார்வையில வந்து எல்லாருமே படத்துல இருக்கணுங்கிறதுனால நான் டைரக்டர் வந்து இத மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கறத அவர்கிட்ட நான் கன்வே பண்ணேன். சரி சார். இல்ல அடுத்த படத்துல நான் வில்லனா பண்றேன் சார். இன்னொரு படம் பண்ணிருக்கேன், வில்லனா பண்ணிருக்கிறேன். அடுத்த படம் நெக்ஸ்ட் வருது, அடுத்த படம். ஓகே சார். இல்ல சார், நான் ப்ரொடியூசரு, அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பாக்குற மாதிரி ஆகி போச்சு. எப்போதும் நம்ம கொஞ்சம் டென்ஷனாக வச்சிருப்பாங்க, அது அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் சூட்டபிள் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீமை வச்சுட்டு நம்ம நகர்த்து போனோம். இல்ல எனக்கு சின்ன உடம்பு தெரியும் சார். இந்த நான் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வர்க்கி சார், அசோக் சார், நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு. நம்ம டீம் சப்போர்ட் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு சீக்கிரமா கொண்டு வர முடிஞ்சது. நான் ஒரு சின்ன ஒரு பில்டர் தான், பெரிய ஆள் கிடையாது. இங்க சாரிகிராமல் வளசல பக்கம், கோடம்பாக்கம், புளியூர், பவர் ஹவுஸ் எல்லாம் சந்து போந்தெல்லாம் சுத்தின ஆள் தான் நான். சென்னை பத்தி தெரியும், வந்தப்பயே ஷூ எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வேணும்னு. எனக்கு அது சென்னை பத்தி தெரியும். அது மாதிரி நல்ல ட்ரைனிங் நிறைய எடுத்திருக்கிறேன் எனக்கு. அதனால நம்மளோட யாரையும் ஏமாற்ற முடியாது. நஷ்டம் வராது சார், அது எனக்கு தெரிஞ்ச சின்ன பத்தி தெரிஞ்சா வந்திருக்கிறேன். நஷ்டம் வராது, கான்ஃபிடண்டா இருக்கு. ஓகே ஓகே. சரி சரி சரிங்க சார். சரி 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 சரிங்க சார். சரி 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 சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.